தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சங்க இலக்கியம் என்றாலே அது வீரத்தையும் காதலையும் பாடும் கருவூலம். அதிலும் 10 பாட்டு நூல்களில் மிக குறுகிய அடிகளை கொண்டிருந்தாலும் செறிந்த பொருளை தரும் ஒரு அற்புதமான படைப்பு முல்லைப்பாட்டு. காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகனாரின் மகனார் நப்பூதனார் பாடிய இந்த பாடல் ஒரு பெண்ணின் பெருமையையும் ஒரு வீரனின் கடமையையும் எப்படி படம் பிடித்து காட்டுகிறது என்று இன்றைய காணொளியில் காண்போம் வாருங்கள். திருமால் தன் கைகளால் உலகத்தை அளந்தது போல மேகங்கள் கடல் நீரை பருகி உயர்ந்து எழுந்து வலப்பக்கமாக சூழ்ந்து மழையை பொழிகின்றன. இது கார்காலம். ஆம், பிரிந்து சென்ற கணவன் திரும்பி வருவதாக வாக்களித்த காலம்தான். முல்லை நிலமெங்கும் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. ஆனால் தலைவியின் மனமோ வாடி கிடக்கிறது. தன் கணவன் போர்க்களத்தில் என்ன செய்கிறாரோ, எப்போது வருவாரோ என்ற ஏக்கம் அவளை வாட்டுகிறது. தலைவியின் வருத்தம் போக்க முதிய பெண்கள் ஒரு உபாயம் செய்கிறார்கள். அவர்கள் ஊர் எல்லைக்கு சென்று இறைவனை வணங்கி பிரிச்சு கேட்கிறார்கள். விருச்சி என்பது ஒரு செயலின் முடிவை அறிய யாராவது தற்செயலாக சொல்லும் சொல்லை நற்சொல்லாக எடுத்துக்கொள்வது. அப்போது அங்கே ஒரு கன்றுக்குட்டி பசியாலும் குளிராலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அதை கண்ட ஒரு சிறுமி, வருந்தாதே, உன் தாய் இதோ வந்து விடுவாள் என்று அன்போடு சொல்கிறாள். அந்த சொற்களை கேட்ட முதியவர்கள், தலைவியே, இது நல்ல சகுனம், உன் கணவன் விரைவில் வந்து விடுவான் என்று அவளுக்கு துணிவை தருகிறார்கள். மறுபுறம் போர்க்களம். பகைவர்களின் கோட்டையை வெல்லத் துடிக்கும் வீரர்கள். அங்கே பாசறையில் யானைகள் கரும்பை கூட தின்னாமல் வருந்துகின்றன. யவன வீரர்கள் காவல் இருக்க அரசன் தன் கையில் வாளை ஏந்தி காயமடைந்த வீரர்களை கண்டு ஆறுதல் கூறிவிட்டு தன் இருக்கையில் அமர்கிறான். அவன் கண்கள் உறக்கத்தை தொலைத்திருக்கின்றன. ஒரு புறம் நாட்டின் வெற்றி, மறுபுறம் இல்லத்தில் காத்திருக்கும் மனைவி. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு வீரனின் மன போராட்டத்தை நப்பூதனார் மிக அழகாக சித்தரிக்கின்றார். போர் முடிகிறது. வெற்றி செய்தியுடன் தலைவனின் தேர் முல்லை நிலத்தின் கற்கள் நிறைந்த பாதையில் வேகமாக பாய்கிறது. தேரின் மணிகளும் ஒலிக்கின்றன. அந்த ஓசை தலைவியின் காதுகளில் தேனாய் பாய்கிறது. சொன்ன சொல் தவறாமல் தலைவன் வந்தான். காத்திருந்த காலமும் இனிமையாக மாறியது. காதலும் கடமையும் இரு கண்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இயற்கையோடு இணைந்த தமிழரின் வாழ்வியலை 103 அடிகளில் நமக்கு தந்திருக்கிறது இந்த முல்லைப்பாட்டு. இலக்கியங்கள் என்பது வெறும் பாடல்கள் மட்டும் அல்ல, அவை நம் முன்னோர்களின் உணர்வுகள். இந்த தமிழ் இலக்கிய பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மீண்டும் ஒரு சங்ககால கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.